வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நான் பாலகோபால பக்தை, உங்கள் சகோதரியான லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, பாண்டவர்களில் 4 மட்டும் கிருஷ்ணனிடம் போய் என்னது இந்த துவாபார யுகத்திற்கு பிறகு கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கேட்கிறார்கள் கிருஷ்ணனிடம். அதற்கு கிருஷ்ணன் அளித்த விளக்கம் என்ன என்பதை இந்த வீடியோவில் காண்போம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஏனால் துவாபார யுகத்திலே கிருஷ்ணனுக்கு கலியுகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து எவ்வளவு அழகாக அதற்கு விளக்கம் கூறியிருக்கிறார் என்பதை கேளுங்கள். துவாபர யுகம் முடியும் காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அடுத்ததாக கலியுகம் பிறக்க இருந்தது. அந்த கலியுகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள பலரும் பேரார்வம் கொண்டிருந்தனர். அதே போலதான் பாண்டவர்களின் தர்மனை தவிர்த்து மற்ற 4 அந்த ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா அவங்க துவாபார யுகத்திலே நம்ம இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு பணத்தை சொத்து கேட்டு கொடுக்காம இப்படியெல்லாம் கௌரவர்கள் இருக்கிறார்களே, அப்போ கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கிருஷ்ணனிடம், உங்களுக்கு தான் நீங்கள் எல்லாம் அறிந்தவராச்சே, நீங்கள் அந்த கலியுகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? இந்த 4 பேரும், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 4 கிருஷ்ணனிடம் சென்று கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? மைத்துனரே, துவாபாரம் யுகம் முடிந்து கலியுகம் பிறக்கப் போவதாக சொல்கிறார்கள். அந்த கலியுகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று எங்களுக்கு விளக்க முடியுமா என்று கேட்டனர். நீங்கள் 4 திசைக்கு ஒருவராக வனத்திற்கு செல்லுங்கள். அங்கே நீங்கள் பார்க்கும் ஆச்சரியமான விஷயத்தை பற்றி என்னிடம் கூறுங்கள். அதற்கு பிறகு நான் சொல்கிறேன் விளக்கத்தை. அப்படி என்று கிருஷ்ணன் சொல்லி ஆளுக்கு ஒரு சைடாக போகிறார்கள். அதாவது அதில்தான் கலியுகம் எதிர்கால வாழ்வு அடங்கியிருக்கிறது என்றார். உடனே 4 திசைக்கு ஒருவராக வனத்திற்கு சென்று பீமன் தான் சென்ற திசையில் ஃபஸ்ட்டு பீமன் சென்ற திசையில் 5 கிணறுகள் இருப்பதை கண்டான். நடுவில் ஒரு கிணறும் அதை சுற்றி 4 கிணறுகளும் இருந்தன. சுற்றி இருந்த 4 கிணறுகளில் தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. குடிப்பதற்கு இனிமையாகவும் இருந்தது. ஆனால் நடுவில் இருந்த ஒரு கிணறு மட்டும் ஒரு துளி நீர் கூட இல்லை. அர்ஜுனன் அது யார்? பீமன் அந்த காட்சியை காண்றான். அடுத்தது அர்ஜுனன் சென்ற திசையில் என்னன்னா, குயிலின் இனிமையான இசை கேட்டது. அதை ரசித்தபடி ஒளி வந்த திசை நோக்கி சென்றான். அங்கு அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாகிறது. என்ன அதிர்ச்சிக்குள்ளாகிறது? இனிய குரலால் ஒளி எழுப்பி கொண்டிருந்த குயில் தன்னுடைய அழகால் ஒரு முயலை கொத்தி அதோடைய அந்த அழகால்னா என்ன, அந்த மூக்கு, ஒரு முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது. அப்படி அவர் யார்? அர்ஜுனன் இந்த காட்சியை காணிட்டார். அடுத்த சகாதேவன் சென்ற இடத்தில் ஒரு காட்சியை கண்டான். ஒரு பசு தன்னுடைய கன்றை அதன் அரவணைப்பில் வச்சுக்கிட்டான். ஆனால் பாச மிகுதியால் தன்னுடைய கன்றை நாக்கால் தடவி கொடுத்து கொண்டே இருந்ததாம். இப்போ அது கன்றுக்குட்டிக்கு அவ்வளவு வலிச்சதாம். ஆனாலும் அதை நாக்கால் நக்கி அதனுடைய உடம்பே புண்ணாகி விட்டதாம். வலி கூட அந்த கன்றுக்கு பொறுக்கவே முடியாமல் கதறிக்கொண்டிருந்ததாம். அதையும் பொருட்படுத்தாமல் பசு மீண்டும் தன் நாக்கால் கன்றை தடவிக்கொண்டே இருந்ததாம். சகாதேவன் பார்த்தான். அடுத்து நகுலன் என்ன பார்க்கிறான்? அப்போது ஒரு ராட்சச பாறை ஒன்று மலை உச்சியிலிருந்து உருண்டு வந்ததாம். மிகப்பெரிய மரங்கள், மிகப்பெரிய பாறை இடுக்குகள் என அனைத்தையும் தகர்த்து எரிந்து கொண்டே உருண்டு ஓடி அந்த பாறை கடைசியில் ஒரு சிறிய செடியில் தட்டி நின்றுதான். பாருங்கள், அவ்வளோ பெரிய மரமெல்லாம் இருந்துச்சான். அதெல்லாம் தகடுபொடி ஆக்கிக்கிட்டு உருண்டு வந்துச்சான் பாறை. ஆனால் ஒரு செடியில் தடுத்து நின்றுச்சான். அதை கண்ட நகுலன் ஆச்சரியப்பட்டு போனான். இப்போது 4 கிருஷ்ணன் முன்பாக போய் நின்றனர். பீமன் தன் கண்ட கிணறு காட்சியை பற்றி சொல்கிறான். அதை கேட்ட கிருஷ்ணன், பீமா, கலியுகம் இப்படித்தான் இருக்கப் போகிறது. 4 கிணறுகள் தான் செல்வந்தர்கள், நடுவில் உள்ள ஒரு கிணறு ஏழை. செல்வந்தர்களிடம் நிறைய பணம் இருக்கும். ஆனால்
அதிலிருந்து சிறிதளவு கூட வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு தரவே மாட்டார்கள் இந்த கலியுகத்தில். அடுத்தது ஏழைகளை பற்றி அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள். அடுத்து இது பீமனுக்கு சொல்லிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. அடுத்தது அர்ஜுனன் சொன்னார், ஒரு அழகான குயிலுடைய சவுண்டை கேட்டுட்டு போகிறாரு. அங்கே தன்னுடைய மூக்கால் ஒரு முயலை கொத்தி கொத்தி தின்னுக்கிட்டு இருந்துச்சு. இந்த இனிமையான குரல் ஒலித்ததே அதே போல்தான் இந்த மத குருமார்களும் இனிமையாக போதனை செய்வார்களாம். ஆனால் அவர்கள் அருகில் சென்று பார்த்தால்தான் தெரியும், குயில் முயலை கொத்தியது போல குருமார்களும் மக்களை அழித்து கொண்டிருப்பார்கள். மத குருமார்கள் உயர்ந்த பிடத்தில் இருந்தாலும் அதற்கேற்ற செயல்பாடுகள் அவர்களிடம் இருக்கவே இருக்காது என்று சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. அடுத்து சகாதேவனுடைய காட்சியை பற்றி விளக்க உரை கொடுக்கிறார். அதாவது தன் கன்றை தாய்ப்பசுவே காயப்படுத்திய காட்சி பற்றி சகாதேவன் கூறிவிட்டு அதற்கு விளக்கம் கேட்டான். சகாதேவா, கலியுகத்தில் வாழும் பெற்றோர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். என் பிள்ளைகளை நான் கவனமாக பாதுகாக்கிறேன், அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக்கிறேன் என்று சொல்லி 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 அவர்களை அழிவினுடைய பாதைக்கு இட்டு செல்பவராகத்தான் இந்த கலியுகத்தில் உள்ள பெற்றோர்கள் இருக்கப் போகிறார்கள் என்றார். கிருஷ்ணன் இறுதியாக நகுலனுடைய கேள்விக்கு பதிலளித்தார். அதாவது என்ன சார், அது எப்படி ஒரு பெரிய பாறை பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் தகர்படி ஆக்கிட்டு, ஆனால் ஒரு புல்லில் ஒரு சின்ன செடியினால் அதை தடுத்தது. அது என்னன்னு பார்த்தாங்கன்னா, நகுலா, நீ கண்ட ராட்சச பாறை போன்று தான் கலியுகத்தில் வாழப்போகும் இளைஞர்கள் இருக்கப் போகிறார்கள். அதாவது இளைஞர்களான அந்த ராட்சச பாறை பெரிய மரங்களான ஆசிரியர்களுக்கு அடங்க மாட்டார்களாம். மிகப்பெரிய பாறை இடுக்குகளாக இருக்கும் பெற்றோருக்கு அடங்க மாட்டார்கள். இப்படி எதற்குமே அடங்காமல் அனைவரையும் எடுத்தெறிந்துவிட்டு தன் மனம் போல போக்கிலே இளைஞர்கள் போவார்கள். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்த சிறிய செடியாக இருக்கக்கூடியது ஆன்மீகம்தான் உதவி செய்யும் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. பாருங்கள், கிருஷ்ணன் அந்த காலத்திலேயே துவாபார யுகத்திலே எவ்வளவு அழகாக கலியுக விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கலியுகத்தில் பிறர்நலம் பேணி வாழ்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள். தர்மத்தின் வழி நடக்கும் யுகமாகவே கலியுகம் இருக்காது. ஆனால் எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவன் கலியுகத்தில் உயர்ந்தவனாக மாறுகிறான் என்றார். இன்னும் வரப்போக காலம் இன்னும் என்னென்னலாம் இருக்க போகுது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.